Hi students, நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னு என்னென்னா ஒரு சான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி மேடம் வரமாட்டாங்க, இன்றைக்கி சார் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி அவங்க வரக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி சார் வரக்கு சான்ஸ் இல்லை, இன்றைக்கி கிளாஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இன்றைக்கி மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சான்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சான்ஸ் தான் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராபபிலிட்டி வந்து ஈவெண்ட்ஸில் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்லேயும் வந்து அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த சாப்டரில். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண இந்த சாப்டரில். பாருங்கள், இதில் இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டின்னு என்ன, சான்ஸு. நெக்ஸ்ட்டு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்னு 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு டைஸை ரோல் பண்ணுறோம். டைஸ்னு என்னென்னா, நம்ம இந்த லூடோ விளையாடுறதுக்கு போடுவோம் இல்லையா, டைஸு, லூடோ தாயம்னு சொல்லுவோம் தமிழில், அதுதான் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அதை எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதிலேருந்து கிடைக்கிற அவுட்கம்ஸ் என்னவாக இருக்கும், ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவுட்கம் என்னவாக இருக்கும், ஒன்றா ஹெட்டாக இருக்கும், இல்லாட்டி டெய்ல் இருக்கும் இல்லையா. அப்போ அதை தான் வந்து அவுட்கம்னு சொல்லுவோம். இந்த காயினை டாஸ் பண்ணுறதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லி. ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு என்னென்னா, இட் டு நாட் ப்ரொடியூஸ் சேம் அவுட்கம் எவ்ரி டைம். அதாவது இப்போ நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், எப்போவுமே ஹெட்டு தான் விழுகும், எத்தனை தடவை டாஸ் பண்ணாலும் ஹெட்டு தான் விழுகும்னு சொல்ல முடியுமா நம்மளால்? சொல்ல முடியாது. ஏன்னா மேபி டெய்ல் விழுகலாம், நெக்ஸ்ட் டைம் ஹெட்டு விழுகலாம், அப்படியே டெய்லும் மாற்றி மாற்றி விழுகலாம். அப்போ அது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் டு நாட் ப்ரொடியூஸ் சேம் அவுட்கம் அப்படிங்கிறதுனால அதை ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு என்னென்னா, ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் சேம் அவுட்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் ஃபுல்லாக ரெட் கலர் பால்ஸ் இருக்குது. அப்போ அந்த பேக்கு ஃபுல்லாக ரெட் கலர் பால்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு அந்த பேக்லேருந்து ஒரு பால் எடுக்கிறோம். 10 பால்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பால் எடுக்கிறோம். அப்போது நம்ம கண்ணை மூடிட்டு எடுத்தோம்னாலும் நம்ம கண்டிப்பாக என்ன பாலை தான் எடுப்போம், ரெட் கலர் பாலை தான் எடுப்போம். ஏன்னா பேக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ரெட் கலர் பால்ஸ். அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு எடுத்தாலும் நம்ம எடுக்கிறது ரெட் கலர் பாலாக தான் இருக்கும். அப்போது நம்ம எத்தனை தடவை எடுத்தாலும் ரெட் கலர் பால்ஸ் சேம் அவுட்கம் வரும் இல்லையா, ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் சேம் அவுட்கம். அதனால் அதை வந்து டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். அப்போ ஈவெண்ட்டுன்னு எதை சொல்லுவோன்னா, அவுட்கம் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை. இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணிவிட்டு ஹெட் வருது, டெய்ல் வருதுன்னு சொல்கிறோன்னா அதை வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னு என்னென்னா, ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைஸை வந்து உருட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் சான்ஸு, ஒரு 6 ஃபேஸ் டைஸ் இருக்குது. 6 ஃபேஸ் டையில் 1 இருக்கும், 2, 3, 4, 5, 6 இந்த 6 நம்பரும் இருக்கும். அப்போ நம்ம டையை ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த 6 நம்பரில் தான் ஏதோ ஒன்று வந்து அவுட்கம்மாக வரும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு என்னென்ன சான்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு டையை ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது, 1 விழுகலாம், 2 விழுகலாம், 3 விழுகலாம், 4 விழுகலாம், 5 விழுகலாம், 6 விழுகலாம். அப்போ அது எல்லாமே வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் இல்லையா. அதனால் என்னெல்லாம் மேக்ஸிமம் பாசிபிள் அவுட்கம்ஸோ அது எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்லுவோம், சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னவாக இருக்கும், ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து H,T, அதாவது ஹெட்டாக இருக்கலாம் இல்லாட்டி டெய்லாக இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது, எலிமெண்ட்ரி ஈவெண்ட், காம்பவுண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லி. எலிமெண்ட்ரி ஈவெண்ட்னா என்னென்னா, ஒரு தடவை ஒரே ஒரு அவுட்கம் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காயினை டாஸ் பண்ணோன்னா எய்தர் ஹெட் ஆர் டெய்ல் தான் வரும் இல்லையா. எய்தர் ஹெட் ஆர் டெய்ல் ஏதோ ஒன்று தான் வரும். அப்படின்னு ஒரே ஒரு அவுட்கம் வந்துச்சுன்னா அது எலிமெண்ட்ரி ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் ஈவெண்ட்டுன்னு என்னென்னா, 2 or more ஈவெண்ட்ஸ். அதாவது இப்போ 2 காயினை டாஸ் பண்ணுறோம் அட் அ டைமில். அப்போது ஒரு காயினில் ஹெட்டு விழுகலாம், இன்னொரு காயினில் டெய்ல் விழுகலாம், இல்லாட்டி ஃபஸ்ட்டு காயினில் டெய்லும் செகண்ட் காயினில் ஹெட்டு விழுகலாம், இல்லாட்டி 2லேயுமே ஹெட்டு விழுகலாம், 2லேயுமே டெய்ல் விழுகலாம். அப்போது ஒரே ஈவெண்ட்டில் நம்மளுக்கு, அதாவது ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளுக்கு 2 ஈவெண்ட்ஸ் கிடைக்குது, ஹெட்டு டெய்லு,
ஹெட்டு ஹெட்டு, டெயில் டெயில், டெயில் ஹெட்டு. இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து காம்பவுண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவலி லைக் ஈவெண்ட்ஸ். ஈக்குவலி லைக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா ஈக்குவல் சான்ஸ் இருக்கிறது. அதாவது இப்போது ஹெட்டு டெய்ல வருது அப்படின்னா ஹெட்டு எவ்வளோ வருதோ அதே அளவு டெய்லுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது இல்லையா? அதை வந்து ஈக்குவலி லைக் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போது ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன். இந்த காயினை டாஸ் பண்ணுறதுல ஹெட்டு விழுகுது அப்படின்னா அது வந்து ஈவெண்ட்டு. அப்போ அதோட காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈவெண்ட் என்னென்னா டெய்லு. அதாவது அந்த சாம்பிள் ஸ்பேஸில் நம்மளோட டிசையர்டு அவுட்கம்மோட பாக்கி எல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் இப்போ நம்மளுக்கு ஹெட் வேணும்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஹெட் வந்து டெய்லு, அந்த மாதிரி. அப்போ ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈவெண்ட் அக்கர்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டைம்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் பெர்ஃபார்ம்டு. இதுதான் வந்து நம்ம P of Eன்னு சொல்லுவோம். P of Eனா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். P of E is equal to number of times event occurred divided by number of times experiment performed. ப்ராப்ளம் பார்க்கும்போது இது புரியும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா P of E is equal to N of E divided by N of S ன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த சாம்பிள் ஸ்பேஸ். இது வந்து N of E divided by N of S அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், 100 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம். 100 டைம்ஸ் டாஸ் பண்ணதில் 45 டைம்ஸ் வந்து ஹெட்டு விழுகுது அப்படின்னா டெய்ல் எத்தனை டைம் விழுந்திருக்கும்? 55 டைம்ஸ் விழுந்திருக்கும். ஏன்னா டோட்டலாக 100 டைம்ஸ் நம்ம டாஸ் பண்ணியிருக்கோம். காயின் கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு விழுத்தான் செய்யும். 45 டைம்ஸ் ஹெட் வந்திருக்கு அப்படின்னா ரிமைனிங் 55 டைம்ஸ் டெய்ல் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் அக்கர்ஸ் P of E1 is equal to 45 by total number of times performed 100. இது total tails occurred, probability of tails அப்படின்னா 55 by 100. இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமில் 100 டைம்ஸ் காயின் டாஸ் பண்ணோம், ஹெட்டு 45 டைம்ஸ் விழுந்துச்சு. அப்போ டெய்லோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் டெய்லில் எத்தனை தடவை அக்கர் ஆகிருக்குன்னு கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஹெட்டு வந்து 45 டைம்ஸ்னால் டெய்ல் 55 டைம்ஸ், அப்போ 55 by 100ன்னு ஆன்சர் எழுதிடுங்க. ஓகேவா? அப்போ ப்ராபபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? N of E divided by N of S. நெக்ஸ்ட்டு நோட், அதாவது சம் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஃபேக்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி, அதாவது ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து ஆல்வேஸ் 0 to 1க்குள்ளே தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 45 டிவைடட் பை 100ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட்டு. அப்போ 45 by 100 எவ்வளோ? 0.45. இட் லைஸ் பிட்வீன் 0 and 1. 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இந்த 0.45ங்கிற வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி என்ன ப்ராபபிலிட்டி இதாக இருந்தாலும் அந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இதை வந்து டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இது தான் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக இதை விட இது சின்ன நம்பராக தான் இருக்கும். நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட சின்ன நம்பராக இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கும், பாசிட்டிவ் டெசிமல் நம்பராக இருக்கும். 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியும் அதோட காம்ப்ளிமெண்ட்டோட ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணோம்னா 1 வரும். புரியுதா என்னன்னு சொல்லி? அதாவது இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து 45 அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து 55. அப்போ இந்த ரெண்டோட ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 வரும். எப்படின்னு பாருங்கள், இதோட ப்ராபபிலிட்டி 45 by 100, இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து டெய்லு, அதோட ப்ராபபிலிட்டி வந்து 55 by 100. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? 100 by 100, that is equal to 1. அப்போ ஆல்வேஸ் ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி அதோட காம்ப்ளிமெண்ட்டோட ப்ராபபிலிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1 வரும். அப்போ P of E கொடுத்துருக்குறாங்க, P of E bar கேட்டாங்கன்னு என்ன பண்ணணும்? 1லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு அது கிடச்சிடும். அப்புறம் ஒரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பவுமே நெகட்டிவில் இருக்காது, எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். 1 மார்க்ஸில் அந்த மாதிரி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு என்னென்னா, எப்பவுமே நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறது இம்பாசிபிள் ஈவெண்ட்டு. என்ன அந்த மாதிரி? இப்போ ஒரு பேக்கு ஃபுல்லாக ரெட் கலர் பால் இருக்குது, ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் க்ரீன் கலர் பால் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே க்ரீன் கலர் பாலே கிடையாது. ஆனால் அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? அது அப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குமா? ஃபுல்லாக ரெட் கலர் பால்ஸ் இருக்குது, நம்ம வந்து க்ரீன் கலர் பால் எடுக்கணும்னா முடியுமா? அந்த மாதிரி அதை வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஷுர் ஈவெண்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஃபுல்லாக ரெட் கலர் பால்ஸ் இருக்குது, அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் ரெட் பால்
எல்லாமே ரெட் கலர் பால். அப்போ நம்ம கண்டிப்பாக ரெட் கலர் பால் தான் எடுப்போம். அதை வந்து ஷுவர் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து காயின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு காயினை டாஸ் பண்ணோன்னா, 2 காயினை டாஸ் பண்ணோன்னா, 3 காயின்ஸை சைமல்டேனியஸாக டாஸ் பண்ணோன்னா அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம்ஸில் வரும். அப்போ அதோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 காயின் டாஸ் பண்ணோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்னவாக இருக்கும்? ஒன்றா ஹெட்டாக இருக்கும், இல்லாட்டி டெய்லாக இருக்கும் இல்லையா? அப்போ இதை வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதணும் எப்பவுமே சாம்பிள் ஸ்பேஸை. ஹெட் கமா டெய்ல். அப்போ n ஆஃப் s என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2. இப்போ 2 காயின்ஸை சைமல்டேனியஸாக டாஸ் பண்ணோன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும்? ஒன்றா ஹெட் டெய்லாக இருக்கும், இல்லாட்டி டெய்ல் ஹெட்டாக இருக்கும், இல்லாட்டி ஹெட்டாக இருக்கும், இல்லாட்டி டெய்லாக இருக்கும். அப்போ இதோட நம்பர் என்ன? இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ n ஆஃப் s இஸ் ஈக்குவல் டு 4. இதே 3 காயின்ஸாக இருந்துச்சுன்னா ஹெட் டெய்ல், HTH, THH, HTT, THT, TTH, TTT. இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஆப்ஷனாக 8 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் s வந்து 8. அப்போ காயின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு டை பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த டையை ரோல் பண்ணுறது. அப்போது ஒரு டையில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். அப்போ ஒரு டையை ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எலமெண்ட்ஸ் வந்து 6 இருக்கும். ஏன்னா ஒன்றா 1 விழுகலாம், இல்லாட்டி 2 விழுகலாம், இல்லாட்டி 3 விழுகலாம், 4 விழுகலாம், 5 விழுகலாம், 6 விழுகலாம். ஏதோ ஒன்று தான் விழுகும். அப்போ n ஆஃப் s இதுக்கு வந்து 6. இது 2 டைஸை சைமல்டேனியஸாக ரோல் பண்ணோம் அப்படின்னா 2லேயுமே 1 விழுகலாம், இல்லாட்டி 1ல் 1 இன்னொன்றில் 2 விழுகலாம், ஆர் 1,3, 1,4, 1,5, 1,6. இந்த மாதிரி டோட்டலாக 6 × 6 36 இது இருக்குது. அப்போ n ஆஃப் s இதுக்கு என்ன? 36. நெக்ஸ்ட்டு கார்ட்ஸ். நம்ம கார்ட்ஸ் உங்களுக்குலாம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். கார்ட்ஸில் 4 டிசைன்ஸ் இருக்கும். அந்த 4 டிசைன்ஸ் என்னென்னா டைமண்டு, ஹார்ட்டு, கிளவர் இல்லாட்டி கிளப்புன்னு சொல்லுவோம், ஸ்பேடுன்னு சொல்லுவோம். டைமண்டுனா இப்படி இருக்கும், ஹார்ட் தெரியும் இப்படி இருக்கும், கிளவர்னா ஒரு கிளப்புனா இந்த மாதிரி இருக்கும். இதே ஸ்பேடு அப்படின்னா ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒவ்வொரு டிசைன்லேயும் 13 கார்டு இருக்கும். ஈச் டிசைன் ஹாவ் 13 கார்ட்ஸ். அந்த 13 கார்ட்ஸ் என்னென்னா 1 இருக்காது. நம்ம கார்ட்ஸில் எதுலேயுமே 1 இருக்காது. அதுக்கு பதிலாக ஏஸ்ன்னு சொல்லுவோம். ஏஸ் இருக்கும். ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒரு ஏஸ் இருக்கும். அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்கும். அப்புறமா ஒரு ஜாக், ஒரு குயின், ஒரு கிங் இருக்கும். அப்போது 2 to 9 கார்ட்ஸு. அது போக இது 4 கார்ட்ஸு. 2 to 9ல் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 8 கார்ட்ஸு. ப்ளஸ் இதில் 4 கார்ட்ஸு. 2 to 10 இருக்கும். அதில் 9 கார்ட்ஸு ப்ளஸ் 4 கார்ட்ஸு, 13 கார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிசைன்லேயும் 13 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ 4 டிசைனும் சேர்ந்து ஒரு சீட்டு கட்டில் ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸில் வந்து 13 × 4 52 கார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 13 + 13 + 13 + 13 வந்து 52 கார்ட்ஸ் இருக்கும். இதில் டைமண்டும் ஹார்ட்டும் வந்து ரெட் கலரில் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் கலர் கார்ட்ஸ் எவ்வளோ? 26. இந்த ரெண்டும் பிளாக் கலரில் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் கலர் கார்ட்ஸ் எவ்வளோ? 26. இப்போது நம்பர் ஆஃப் ரெட் குயின் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலரில் குயின் எத்தனை ப்ராபபிலிட்டி? இதில் ஒரு குயின் இருக்குது, இதில் ஒரு குயின் இருக்கும் ரெட்டில். அப்போ 2 நம்பர் 2 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் பேக். ஒரு பேக்குள்ளே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பால்ஸ் இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அதில் ஆப்பிள் எடுக்கிற ப்ராபபிலிட்டி என்ன, ஆரஞ்சு எடுக்கிற ப்ராபபிலிட்டி என்ன, அந்த மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். கார்ட்ஸ் நம்பர்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. 17 கார்ட்ஸு. கார்ட்ஸுனால் நம்ம விளையாடுற கார்ட்ஸ் இல்லை, இது சிம்பிள் நம்பர்டு கார்ட்ஸு. ஆர் புட் இன் எ பாக்ஸ் அண்ட் மிக்சடு தரவுலி. 1லேருந்து 17 வரைக்கும் மார்க் பண்ண தனித்தனியாக மார்க் பண்ண கார்ட்ஸை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நல்லா ஷஃபில் பண்ணிக்கிறாங்க.
one person draws a card from the box. ஒருத்தர் போய் draws a card. a cardனு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு கார்டு தான் எடுக்கிறாரு ஒரு டைமில். Find the probability that the number on the card is an odd number, a prime number, a divisible by 3, divisible by 2 and 3 both. அப்போ ஃபஸ்ட் கொஷின் வந்து ஆட் நம்பராக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ 1லேருந்து 17 வரைக்கும் எதெல்லாம் ஆட் நம்பர்ஸு? 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஆட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எவ்வளோ? 17. அப்போ 9/17. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த சாப்டர். எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். என் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்ன? 1லேருந்து 17 வரைக்கும் 1 வராது. ஏன்னா அது இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ 2, 3, 5, 7, 11, 13, 17. அப்போ எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 7 பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 17. அப்போ 7/17 தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஷின் என்ன? டிவிசிபிள் பை 3. டிவிசிபிள் பை 3னா 1லேருந்து 17 வரைக்கும் என்னென்ன நம்பர்லாம் 3ஆல் டிவிசிபிள் ஆகும்? 3, 6, 9, 12, 15, 18. 18 வராது, 15 வரைக்கும் தான் வரும். அப்போது 5, 5. அப்போ 5 டிவைடட் பை 17 அதுதான் ஆன்சரு. எப்பவுமே நீங்கள் இது எழுதணும். ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு ஃபார்முலாவை எழுதி அதுக்கப்புறமா தான் ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை போத் 2 and 3ன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ போத் 2 and 3னா என்ன நம்பர்ஸு? 6 இருக்குது, அப்புறம் 12 இருக்குது, வேறு எதுவுமே வராது இல்லையா? அதுக்கப்புறம் 18 தான் வரும். 18 நம்மளோட இதில் சாம்பிள் ஸ்பேஸில் கிடையாது. அதனால் 6 and 12 மட்டும்தான். ஸோ 2 and 3 2/17 தான் ஆன்சர். ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்னு எழுதி 2/17 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? சிம்பிளாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். எ பேக் கண்டைன்ஸ் லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டீஸ் ஒன்லி. மாலினி டேக்ஸ் அவுட் 1 candy without looking into the bag. What is the probability that she takes out an orange flavored candy, a lemon flavored candy? பேக்கில் வந்து லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டீஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆரஞ்ச் ஃப்ளேவர்ட் கேண்டி எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டியாக இருக்கும்? இட் இஸ் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட் இல்லையா? அதனால் P of E is equal to 0. இப்போ லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டினா என்னவாக இருக்கும்? P of F வந்து 1. ஏன்னா ஒரு டைமில் ஒரு இது எடுக்கிறாங்க. அது கண்டிப்பாக வந்து லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டியாக தான் இருக்கும். அப்போ 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் E is equal to 0.05, then what is the probability of not E? not Eனா அந்த E மேலே பார் போடுறது, அதாவது E தவிர மற்றது எல்லாமே. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். P of E plus P of E bar is equal to, இல்லாட்டி not Eன்னு சொல்லலாம். P of E plus P of not E is equal to 1. இப்போ P of not E தான் நம்மளுக்கு வேணும். ஸோ 1 minus P of E, that is 1 minus 0.05, that is equal to 0.95 தான் ஆன்சர். Next, a piggy bank contains 100 50 paise coins, 50 1 rupee coin, 20 2 rupee coin and 10 5 rupee coins. If it is equally likely that one of the coin will fall out when the bank is turned upside down, then what is the probability of the coin will be a 50 paise coin, will not be a 5 coin, rupee 5 coin கேட்குறாங்க. அதாவது பிக்கி பேங்க்னா உண்டியல்னு சொல்லுவோம் இல்லையா? அதை பிக்கி பேங்க். அந்த உண்டியலில் 50 பைசே காயின்ஸ் வந்து 100 இருந்துச்சு, 1 ரூபி காயின் 50 இருந்துச்சு, 2 ரூபி காயின் 20 இருந்துச்சு, 5 ரூபி காயின் 10 இருந்துச்சு. ஸோ நம்ம கொஷின் என்ன? 50 பைசே காயின் விழுகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் வந்து 100 இல்லையா? 100 50 பைசே காயின் இருந்துச்சு. ஸோ 100 பை டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து அவங்க நம்மளுக்கு செப்பரேட்டாக கொடுக்கல, ஆனால் நம்மளே ஆட் பண்ணிக்கணும். 100 + 50 + 20 + 10 வந்து 180 காயின்ஸ் இருந்துச்சு அதில். அப்போ 100 பை 180 முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 5/9 வரும் இல்லையா? 5 × 20 9 × 20, அதனால் 5/9 ஒரு கேன்சல் பண்ணால் முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that the coin will not be a 5 rupee coin? 5 ரூபி காயினை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போது 5 ரூபி காயினா இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ்? முதல்ல 10. அப்போ 5 ரூபி காயினா இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன சான்ஸாக இருக்கும்? 180 - 10, that is 170. 170 பை 180, 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 17/18 தான்
Probability of coin will not be rupees 5. Next problem. One card is drawn from a well shuffled deck of 52 cards. Deck of 52 cards is a packet. Find the probability of getting a king of red color, a face card, a red face card, the jack of hearts, a spade, the queen of diamonds. 6 கொஷின் கேட்டிருக்காங்க. கார்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி நான் ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. 4 டிசைன்ஸில் கார்டு இருக்கும். ஸ்பேடு, கிளவர், டைமண்ட், ஹார்ட்டின், ஒவ்வொன்றிலையும் 13 கார்ட்ஸ் இருக்கும். அதில் டைமண்டும் ஹார்ட்டினும் ரெட் கலரில் இருக்கும், ஸ்பேடும் கிளவரும் பிளாக் கலரில் இருக்கும். அப்போது மொத்தம் 26 ரெட் கார்ட்ஸு, 26 பிளாக் கார்ட்ஸு. அப்போது 26 ரெட் கார்ட்ஸில் 2 குயின், 2 கிங், 2 ஜாக், 2 ஏஸ் இருக்கும். பிளாக் கார்ட்ஸில் வந்து 2 குயின், 2 கிங், 2 ஜாக், 2 ஏஸ் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். எ கிங் ஆஃப் ரெட் கலர்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ? 52. ரெட் கலர்னால் டைமண்டில் ஒரு கிங் இருக்கும், ஹார்ட்டினில் ஒரு கிங் இருக்கும். அப்போ 2, டோட்டலாக 2/52 அதுதான் ஆன்சர். 2/52, 1/26 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் எழுத வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 2. அப்போது ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு n of e by n of s, தட் இஸ் 2/52ன்னு எழுதினா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் எ ஃபேஸ் கார்டு. ஃபேஸ் கார்டுன்னு என்னென்னா அந்த கிங்கு, குயினு, ஜாக்கு, இதை வந்து ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஃபேஸ் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? மொத்தம் எவ்வளோ ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்டில்? 4 கிங்ஸு, 4 ஜாக்ஸு, 4 குயின்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒரு கிங் இருக்கும். இப்போ 4 டிசைன்ஸில் 4 கிங் இருக்கும், 4 டிசைன்ஸில் 4 ஜாக்ஸ் இருக்கும், 4 டிசைன்ஸில் 4 குயின்ஸ் இருக்கும். டோட்டலாக 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும். அப்போ 12/52 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின், ரெட் ஃபேஸ் கார்டு. அப்போது ரெட்டில் எத்தனை ஃபேஸ் கார்டு இருக்குன்னு கேட்குறாங்க. ரெட்டில் 2 டிசைன் இருக்குது. ஒவ்வொரு டிசைன்லேயும் 3 ஃபேஸ் கார்டு இருக்கும். அப்போது இதில் 3 ஃபேஸ் கார்டு, அதில் 3 ஃபேஸ் கார்டு, மொத்தம் 6 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும். அப்போ 6/52 தான் ஆன்சர். கேன்சல் பண்ணால் 3/26 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு த ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ். ஹார்ட்டில் ஒரே ஒரு ஜாக் தான் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் 1/52. எ ஸ்பேடு. ஸ்பேடு எத்தனை இருக்கும்? டைமண்டில் 1, ஹார்ட்டினில் 1, ஸ்பேடில் 1. சாரி எஸ் ஸ்பேடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பேடுங்கிறது ஒரு டிசைன் இல்லையா? அப்போ ஸ்பேடு வந்து 13 கார்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. அப்போ 13/52, தட் இஸ் 1/4 தான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட்டு குயின் ஆஃப் டைமண்ட்ஸ். டைமண்டில் எத்தனை குயின் இருக்குது? ஒரே ஒரு குயின் தான் இருக்கும். ஸோ 1/52 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 5 கார்ட்ஸ். இந்த 5 கார்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஒரு 10, ஒரு ஜாக், ஒரு குயின், ஒரு கிங், அப்புறம் ஒரு ஏஸ். இந்த 5 கார்ட்ஸும் டைமண்ட் டிசைனில் இருக்குது. ஆர் வெல் ஷஃபிள்டு வித் their ஃபேஸ் டவுன்வர்ட்ஸ். நல்லா ஷஃபிள் பண்ணி திருப்பி வச்சிடுறாங்க. 1 கார்டு இஸ் பிக்ட் அட் த ரேண்டம். ஒரே ஒரு கார்டை மட்டும் எடுக்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கார்டு இஸ் குயின்? குயினாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. மொத்தம் இந்த 5ல் இருக்கிறது ஒரே ஒரு குயின் தான். அப்போ குயினாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 5. 1/5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, if the queen is drawn and put aside, what is the probability that the second card picked up is ace? அதாவது குயினை எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ? 4 தான் இருக்கும். ஏன்னா 10 ஜாக், கிங் அண்ட் ஏஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் ஏஸாக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஏஸாக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸு? ஒரே ஒரு ஏஸ் தான் இருக்குது. அப்போ 1 டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது? 4. ஏன்னா குயினை தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 4, 1/4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், குயினாக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ்ன்னு கேட்குறாங்க. மொத்தம் இருந்ததே ஒரு குயின் தான், அதையும் எடுத்து தனியாக வச்சாச்சு. அப்போ இங்கே எந்த குயினுமே இருக்காது இல்லையா? அப்போ 0/4 தான் ப்ராபபிலிட்டி. 0 தான் ப்ராபபிலிட்டி. இம்பாசிபிள் ஈவெண்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எ லாட் ஆஃப் 20 பல்ப்ஸ் கண்டைன் 4 டிஃபெக்டிவ் ஒன்ஸ். அதாவது 20 பல்ப்ஸ் இருக்குது ஒரு பேக்கில். அதில் 4 வந்து டிஃபெக்டிவ் ஒன். டிஃபெக்டிவ்னு என்ன? வேலை செய்யாதது. 1 bulb is drawn at random from the lot. What is the probability that this bulb is defective? இந்த 20 பல்ப்ஸில் 4 பல்ப் டிஃபெக்டிவு. அந்த 20 பல்ப்ஸில் ஒரு பல்ப் ரேண்டமாக எடுத்தாங்கன்னா டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. இப்போ டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ஃபேவரபிள்? 4.
நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 4. ஸோ 4/20 வந்து 1/5 தான் ஆன்சர். n of e by n of s வந்து 4/20 1/5. நெக்ஸ்ட் கொஷின், சப்போஸ் த பல்ப் ட்ரான் இஸ் நாட் டிஃபெக்டிவ் அண்ட் இஸ் நாட் ரீப்ளேஸ்டு. அதாவது நம்ம எடுத்தோம் இல்லையா பல்பு, அது வந்து டிஃபெக்டிவ் கிடையாது. அப்போது அதனால் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணல, திருப்பி உள்ளேயே வச்சிடுறாங்க. நவ் ஒன் பல்ப் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். செகண்ட் என்னென்னா, சப்போஸ் த பல்ப் ட்ரான் இஸ் நாட் டிஃபெக்டிவ் அண்ட் நாட் ரீப்ளேஸ்டு அப்படின்னு என்ன மீனிங், நம்ம எடுத்தது வந்து டிஃபெக்டிவாக இல்லை, நல்லதாக இருந்துச்சு, அதனால் அதை நம்ம வந்து உள்ளே திருப்பி வைக்கல, தனியாக வச்சிடுறோம். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் எவ்வளோவா இருக்கும், 19 இருக்கும். இப்போ அந்த 19ல் ஒன் பல்ப் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் திஸ் பல்ப் இஸ் நாட் டிஃபெக்டிவ்? அப்போது மொத்தம் 4 டிஃபெக்டிவ் பல்ப் இருந்துச்சு. அப்புறம் அதில் வந்து நல்ல பல்பை ஒன்று வெளியே எடுத்து வச்சிட்டோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் 19. அப்போது நாட் டிஃபெக்டிவ் பல்ப்னா என்ன அர்த்தம், 19ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா 15 வரும். ஏன்னா 15 குட் பல்ப்ஸ் ஆர் தேர். நாட் டிஃபெக்டிவ்னு என்ன மீனிங், குட்டுன்னு மீனிங் இல்லையா? அப்போது 15/19 தான் அதோட ஆன்சர். n of e by n of s வந்து 15/19. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a die is thrown twice. What is the probability that 5 will not come up either time? Next question, 5 will come up at least once. அதாவது ஒரு டையை வந்து 2 times இது பண்ணுறாங்க, த்ரோ பண்ணுறாங்க. இப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 will not come up either time? ஒரு தடவை கூட 5 வராமல் இருக்கிறது எத்தனை ப்ராபபிலிட்டி, அட்லீஸ்ட் ஒன்ஸாவது 5 வர்றது என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், அப்போது 5 ஒரு தடவை கூட வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 5 வர்றதுக்கு என்னென்ன சான்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு டையில் 1, இன்னொரு டையில் 5 வரலாம். ஒரு டையில் 2, இன்னொரு டையில் 5 வரலாம். 1ல் 3, இன்னொன்றில் 5 வரலாம். 1ல் 4, இன்னொன்றில் 5 வரலாம். இல்லை ரெண்டுலேயுமே 5 வரலாம். இல்லாட்டி 6, 5 வரலாம். அதர்வைஸ் ஃபஸ்ட்டு டைஸில் எல்லாமே 5, 5, 5, 5ன்னு வரலாம். செகண்ட் டைஸில் 1, 2, 3, 4, 5, 6ன்னு வரலாம். இப்போ மொத்தம் எத்தனை டைம்ஸ் இருக்குது, டோட்டலாக 11 இது இருக்குது. 11 டைம்ஸ் 5 வரக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு தடவை கூட 5 வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக 36 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த சாம்பிள் ஸ்பேஸ் தான் வந்து இந்த கொஷினோட சாம்பிள் ஸ்பேஸும். 1,1, 1,2, 1,3, 1,4லேருந்து 6,6 வர வரைக்கும் தான் வந்து சான்ஸு. இதில் பாருங்கள் 5 எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி, இங்கே ஒரு தடவை இருக்குது, இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை. அதே மாதிரி இந்த ஃபுல்லாக இது ஃபுல்லாகவும் 5 வர சான்சஸ் இருக்குது. டோட்டலாக 11. அப்போ வராததுன்னா இந்த 36ல் இந்த 11 விட்டுறணும். அப்போ எவ்வளோ வரும், 36ல் 11 போச்சுன்னா 25 வருமா? அப்போ ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் வந்து 25/36. நெக்ஸ்ட் கொஷின் வந்து 5 கம் அட்லீஸ்ட் ஒன்ஸ், 5 வரணும் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது இந்த 11 தான். அப்போ 11/36 தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 2 customers, Shyam and Ekta, are visiting a particular shop in the same week, that is Tuesday to Saturday. Each is equally likely to visit the shop on any day as on another day. இப்படி இந்த கொஷினுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, டியூஸ்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே ஷாமும் ஏக்தாவும் ஒரு பர்டிகுலர் ஷாப்புக்கு போயிருக்கிறாங்க. அதாவது 2 பேருமே டியூஸ்டே போயிருந்துருக்கலாம், இல்லாட்டி ஒருத்தர் டியூஸ்டே போயிருக்கிறப்போ ஒருத்தர் வெனஸ்டே போயிருக்கலாம், இல்லாட்டி ஒருத்தர் டியூஸ்டே போயிருக்கிறப்போ ஒருத்தர் தேர்ஸ்டே போயிருக்கலாம், இல்லாட்டி ஒருத்தர் டியூஸ்டே போயிருக்கிறப்போ ஒருத்தர் ஃப்ரைடே போயிருந்துருக்கலாம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போகும்போது அதோட டோட்டல் ஆப்ஷன்ஸ் ஒருத்தருக்கு வந்து 5 சான்சஸ் வருது. ஸோ 5 × 5 வந்து 25. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 25. இப்போது நம்மளோட ப்ராபபிலிட்டி எது கேட்குறாங்கன்னா, ஆன் சேம் டே கேட்குறாங்க. சேம் டேன்னு எவ்வளோவா இருந்திருக்கும், டியூஸ்டே சேம் டே போயிருந்துருக்கலாம், இல்லாட்டி வெனஸ்டே போயிருந்துருக்கலாம், இல்லாட்டி தேர்ஸ்டே போயிருந்துருக்கலாம், ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே. டோட்டலி 5 days. இப்போ 5/25 1/5 தான் ஆன்சர் ஃபஸ்ட் கொஷினுக்கு. செகண்டுக்கு கான்சிக்யூட்டிவ் டேஸ்னால் அடுத்தடுத்த நாள். இப்போ சப்போஸ் ஒருத்தர் டியூஸ்டே போயிருந்தாங்கன்னா இன்னொருத்தர் வெனஸ்டே போயிருப்பாங்க. அப்படி செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தர் டியூஸ்டே போகிறாங்க, ஒருத்தர் வெனஸ்டே, இல்லாட்டி வெனஸ்டே ஒருத்தர், தேர்ஸ்டே ஒருத்தர், இல்லாட்டி தேர்ஸ்டே ஒருத்தர், ஃப்ரைடே ஒருத்தர், இல்லாட்டி ஃப்ரைடே ஒருத்தர், சாட்டர்டே ஒருத்தர், இல்லாட்டி சாட்டர்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே வெனஸ்டே,
வெனஸ்டே டியூஸ்டே இப்படி ஆல்டர்னேட்டிவ் கான்சிக்யூட்டிவ் டேஸ் போயிருந்துருக்கலாம் ஆள் மாற்றி ஆள். இப்போ டோட்டலாக 8 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 8 சான்சஸ். ஸோ 8/25 இதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு டிஃபரெண்ட் டேஸ். டிஃபரெண்ட் டேஸ்னால் என்ன மீனிங்? இப்போ சேம் டேனா 1/5. அப்போ டிஃபரெண்ட் டேஸ்னால் என்ன? 1 - 1/5. ப்ராபபிலிட்டி 1 ஹோல் ப்ராபபிலிட்டி 1. இப்போ அதிலிருந்து 1 - 1/5 போட்டோன்னா 4/5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்கணும். ஆட்ஸ் இன் ஃபேவர், ஆட்ஸ் இன் எகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போது the probability of happening of the event A, P of A is equal to number of favorable outcomes divided by total number of all possible outcomes. இது வந்து ஒரு ஃபார்முலா. Probability is equal to number of favorable outcomes divided by total number of possible outcomes, that is m divided by m plus n. Next odds in against அப்படின்னா P of A பார்னு அர்த்தம், இல்லாட்டி probability of not A. அது என்னென்னா இங்கே mக்கு பதிலாக n போடணும். அப்போ n divided by m plus n. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரணும்? 1 வரணும். ஏன்னா ரெண்டோட ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் 1 வரணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடலாம். இந்த கொஷின் பாருங்கள். A bag contains 5 red balls and some blue balls. If the probability of drawing a blue ball is double that of a red ball, determine the number of blue balls in the bag. அதாவது ஒரு பேக்கில் 5 ரெட் பால்ஸும் சம் ப்ளூ பால்ஸும் இருக்குது. அந்த ப்ளூ பால்ஸோட நம்பர் நம்மளுக்கு தெரியாது. If the probability of drawing a blue ball is double that of a red ball, ப்ளூ பாலோட ப்ராபபிலிட்டி வந்து ரெட் பாலோட ப்ராபபிலிட்டி விட டபுள் டைம்ஸ் இருக்குது அப்படின்னா, சாரி, ப்ளூ பால் இஸ் ஈக்குவல் டு டபுள் டைம்ஸ் ஆஃப் ரெட் பால் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் இந்த பேக் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்து 5, டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் வந்து தெரியாத நம்பரை n அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மொத்தமாக எத்தனை பால்ஸ் இருக்கும்? ரெட் பால்ஸ் ப்ளஸ் ப்ளூ பால்ஸ் 5 + n. இப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால்க்கு ப்ராபபிலிட்டி என்ன? 5 divided by 5 + n. ப்ளூ பால்க்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கும்? n divided by 5 + n. இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூ பாலோட ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 into ரெட் பாலோட ப்ராபபிலிட்டி. அப்போது n/5 + n இஸ் ஈக்குவல் டு 2 into 5 + n, 5/5 + n. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். n/5 + n, இந்த 5 + n 5 + n கேன்சல் ஆயிரும். n இஸ் ஈக்குவல் டு 2 into 5, ஸோ 10. அப்போ டோட்டலாக ப்ளூ பால்ஸ் வந்து 10 இருக்குன்னு மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A jar contains 24 marbles, some are green and others are blue. If a marble is drawn at random from the jar, the probability that it is green is 2/3. Find the number of blue marbles in the jar. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் 24னு கொடுத்தாச்சு. அப்போ நம்பர் ஆஃப் க்ரீன் மார்பிள்ஸ் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ப்ளூ மார்பிள்ஸ் வந்து 24 - xன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி ப்ளூ மார்பிள்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா அதை 24 - xன்னு வச்சுக்கணும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் க்ரீன் மார்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ க்ரீன் மார்பிளோட ப்ராபபிலிட்டி என்ன? 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2/3னா தட் இஸ் x/24 இஸ் ஈக்குவல் டு 2/3. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் 24. நம்மளுக்கு க்ரீன் மார்பிள் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ x/24 இஸ் ஈக்குவல் டு 2/3னா x இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 48/3, தட் இஸ் 16. க்ரீன் மார்பிள்ஸ் வந்து 16 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு கொஷின் என்ன? ப்ளூ மார்பிள்ஸ் எவ்வளோங்கிறது தான் கொஷின். அப்போ 24 மார்பிள்ஸ் டோட்டலாக இருக்கிறதுல க்ரீன் மார்பிள் 16 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா 8 தான் ஆன்சர். இப்போ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் சென்ட் பண்ணுறேன் குரூப்பில். அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள்.